ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவன் அதிகாரம். அத்தியாயம் 65. கயல்விழி தன் தந்தையுடன் பேசிவிட்டு கோபமாக தன் கணவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் நேராக அறைக்கு சென்றாள். அவளினால் இன்னமும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எப்படி அவர்கள் முடியாது என்று கூறலாம்? நான் அவர்களுடைய மகள் இல்லையா? நான் அவர்களுக்கு முக்கியமில்லையா? என்னுடைய வருத்தம் அவர்களுக்கு பெரிதாக தோன்றவில்லையா என்று பல கேள்விகளும் குமுறல்களுமாக நேரத்தை செலவிட்டவள் யாரோ கதவை தட்டும் ஓசையில் தன் சிந்தை கலைந்து எழுந்து சென்று கதவை திறந்தாள். வெளியே அவளின் மாமியார் தமிழ்ச்செல்விதான் நின்று கொண்டிருந்தார். தமிழ்ச்செல்வி, டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியாமா? வந்ததிலிருந்து உள்ளேயே இருக்கியே, அதான் ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். கயல்விழி, ஏன் நான் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கக்கூடாதா? உடனே இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டுட்டு வந்துருங்க. கயல்விழியின் வாதம் வெளியே ஹாலில் அமர்ந்திருந்த ராமலிங்கத்திற்கும் மகேஷிற்கும் தெளிவாக கேட்க மகேஷ் கோபமாக எழுந்து அறையை நோக்கி வந்தான். மகேஷ், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில்? வர வர ரொம்ப அதிகமாக பேசுகிற நீ. உனக்கு வெளியில் ஏதாவது பிரச்சனைனா அதை வெளியில் வச்சுக்கோ. எங்கள் அம்மா கிட்ட காட்டுற வேலையை வச்சுக்காத. அவங்க இப்போ என்ன கேட்டுட்டாங்க? எதுவும் சாப்பிடாமல் இருக்கியே என்ற அக்கறையில் தானே கேட்டாங்க. உன்னை சமைச்சு தர சொல்லியா கேட்டாங்க? வீட்டில் வேலை தான் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கூட தெரியாதா என்று சரமாரியாக திட்டிவிட்டான். கயல்விழிக்கு தன் மாமியார் மாமனார் முன்னிலையில் தன் கணவன் பேசியது மேலும் மன உளைச்சலை தர, கயல்விழியும், இப்போ நான் என்ன பேசிட்டேன்? ஏன் கொஞ்ச நேரம் நான் தனியாக ரூமில் இருக்கக்கூடாதா? எனக்கு இந்த வீட்டில் பிரைவசி கிடையாதா? மகேஷ் தன் தாயிடம், அம்மா நீங்கள் வாங்க, அவளுக்கு பசிச்சா சாப்பிட்டுக்க தெரியும். அவள் என்ன குழந்தையா? நீங்கள் இடுப்பில் தூக்கி வச்சு சோறுட்ட. அவளுக்கு வேணும்னா அவள் சாப்பிட்டுப்பாமா. இனிமே இவளுக்கு என்ன தேவைனாலும் அதை இவளே தான் செஞ்சுக்கணும். நீங்க அவளுக்காக ஒரு வேலை செய்யறத நான் பார்த்தேனா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு தன் தாயின் கையை பிடித்து அழைத்து சென்று விட்டான். கயல்விழிக்கு பெரும் அவமானமாகி போனது. கல்லூரிக்கு செல்லவும் சாயந்தர வேளையில் வேலைக்கு செல்லவுமே சிரமப்படுபவள் காலை சீக்கிரம் எழுந்து மதிய உணவையும் தயார் செய்து எடுத்து செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று நொந்துவிட்டாள். உடனே தன் மாமியாரிடம், சாரி அத்தை, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க. மகேஷ், கோவம்னா என்னை பேசுனா நான் பொறுத்துப்பேன். அதுக்காக என் வீட்டு ஆளுங்க கிட்ட எல்லாம் இப்படி நடந்துக்கிற வேலை வச்சுக்காத கயல். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் என்றான் எச்சரிப்பது போல். கயல்விழி சாரி மகேஷ் என்று விட்டு அறைக்கு சென்று விட்டாள். தமிழ்ச்செல்வி, சரி விடுப்பா, ஏதோ கோவத்தில் பேசிட்டா போல இருக்கு, அதான் மன்னிப்பு கேட்டுட்டாள்ல, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? மகேஷ், நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைன்னு நினச்சி ஒதுங்கி போகிறதால் தாமா அவள் ரொம்ப ஆடுறா. அவள் என்ன செஞ்சாலும் இப்படி வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்காதீங்க. தமிழ்ச்செல்வி, என்னப்பா பண்ணுறது, அவள் வசதியாக வளர்ந்த பொண்ணு. நம்ம வீட்டு சூழ்நிலையை ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக அவளே புரிஞ்சுப்பா. அவளுக்கும் நாம் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும்ல. மகேஷ், நானும் அதுக்காக தாம்மா அவள் என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிட்டு போகிறேன். அதுக்காக அவள் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் பொறுத்துக்கிட்டு போக முடியாதுல்ல. இங்கே நம்மக்கிட்ட கோவத்தில் பேசுகிறா என்பது கூட பரவாயில்ல, அவங்க வீட்டுக்கு போய் நமக்கு வீடு வாங்கி தர சொல்லி கேட்குறாமா என்றான் ஆற்றாமையாக. தமிழ்ச்செல்வி அதிர்ச்சியாக, என்னப்பா சொல்கிற? மகேஷ், ஆமாம்மா, அப்பாவுக்கு எல்லா விஷயமும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். வர வர அவளுடைய நடத்தையே சரியில்லை. அவங்க குடும்பத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அக்காவும் தங்கச்சியும் வசதியாக வாழறதை பார்த்து நம்ம தான் கஷ்டப்படுறோம்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு சரிக்கு சமமாக வரணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான். அதுக்காக உடனே வரணும்னா நம்ம என்ன கொள்ளையை அடிச்சுக்கிட்டு வர முடியும்? நமக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. இதை பற்றி நான் அவகிட்ட பல முறை பேசி பார்த்துட்டேன். ஆனால் அவள் ஒத்துக்கிறதா இல்லை. இன்னைக்கு நேராக அவங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. தமிழ்ச்செல்வி, அச்சச்சோ, அவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க? நம்ம தான் கேட்க சொல்லி அனுப்பியிருக்கோம்னு நினச்சிக்க மாட்டாங்களா? ஏன்பா இவ இப்படியெல்லாம் பண்ணுறா என்றார் ஆற்றாமையோடு. மகேஷ், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. இவ போகிறதுக்கு முன்னாடி நான் காலையிலேயே போய் அவங்க அப்பாவை பார்த்து, உங்கள் பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணுறா, வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறா, அவள் பேசுகிறதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவளுக்குன்னு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், என் பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன். இவர்களின் பேச்சுவார்த்தையை அறையில் இருந்து கவனித்து கொண்டிருந்த கயல்விழியின் காதில் மகேஷின் வார்த்தைகள் விழ பத்திரகாளியாக மாறிவிட்டாள். கோபமாக அறையிலிருந்து விறுவிறுவென வெளியே வந்தவள் மகேஷிடம், ஓ, எல்லாரும் ஒன்று கூடிக்கிட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா? நான் போய் எங்கள் வீட்டில் பேச போகிறேன்னு சொன்ன உடனே எனக்கு முன்னாடி நீங்கள் போய் எதுவும் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால தான் எங்கள் அப்பா எதுவும் தர முடியாதுன்னு சொல்லி என்னை முகத்தில் அடித்த மாதிரி திருப்பி அனுப்பியிருக்கார். ஏன் இப்படி பண்ணுறீங்க? மகேஷ், என்னை வேற என்ன பண்ண சொல்கிற? நீ ஒழுங்காக இருந்தா உங்கள் அப்பா கிட்ட போய் கெஞ்சணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா?
உன்னால் உங்க அப்பா கிட்ட எல்லாம் நான் அவமானப்பட்டு நிக்கிறேன். அவர் என்னை பத்தி என்ன நினைப்பார்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? உனக்கு உன்னோட சுயநலம் தான் இப்ப பெருசா போயிடுச்சுல்ல. கயல்விழி, சுயநலமா? நான் என்ன எனக்காக மட்டுமா கேட்குறேன்? ஏன், எங்க அப்பா எனக்கு வீடு வாங்கி கொடுத்தா அந்த வீட்டில் நீங்களும் தானே குடும்பமா வந்து உட்காந்துக்க போறீங்க? அந்த வீட்டில் நீங்களும் தானே இருக்க போறீங்க? உங்களுக்காகவும் தானே சேர்த்து கேட்குறேன் என்று காட்டு கத்தலாக கத்தினாள். மகேஷ், தேவையே இல்லை கயல். இப்படி அடுத்தவங்க கிட்ட கையேந்தி வாங்கிக்கிட்டு வர வீட்டில் ஜம்பமா உட்காந்துக்கணும்னு நாங்கள் என்றைக்குமே நினைச்சது கிடையாது. குறைஞ்ச வருமானமா இருந்தாலும் அதுல நிறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்படி அடுத்தவங்க காசுல எந்த பொருளும் தேவையில்லை. அதுவும் நீ கேட்டு வாங்கிக்கிட்டு வர எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்றான் திட்டவட்டமாக. கயல்விழி கோபத்தில், என்ன பேசுறீங்க மகேஷ் நீங்க? போயும் போயும் உங்களை போய் காதலிச்சு கட்டுனேன் பாருங்க, என்ன சொல்லணும்? தன் மாமியார் மாமனாரின் முன்னிலையில் மகேஷிடம் நேருக்கு நேர் சண்டைக்கு நின்றாள் தமிழ்ச்செல்வி. சரி விடு மகேஷ், பிரச்சனை வேண்டாம். கயல்விழி, உங்ககிட்ட தான் ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லாத வீட்டு பொண்ணை பார்த்து லவ் பண்ண வேண்டியது தானே. எதுக்காக வசதியான வீட்டு பொண்ணை பார்த்து லவ் பண்ணீங்க? அவன் மூலமா சொத்து எல்லாம் கைக்கு வரும்னு தானே இப்போ நல்லவங்க வேஷம் போடுறீங்களா என்று அனைவரையும் பார்த்து கேட்க, அதில் மகேஷிற்கு கோபம் ஏகத்திற்கும் ஏற கோபத்தில் கயல்விழியை நோக்கி கை ஓங்கி விட்டான். ராமலிங்கம் மகேஷ் என்று குரல் கொடுத்தபடி எழுந்து நின்று விட்டார். அதில் ஓங்கிய கை அந்தரத்திலேயே நிற்க தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் கோபம் குறையாத குரலில் கயல்விழியை பார்த்து, மரியாதையா உள்ள போயிடு. தேவையில்லாமல் எதுவும் பேசி என்கிட்ட வாங்கிக்காத. என் அப்பா அம்மா பொண்ணுங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து தான் என்னை வளர்த்துருக்காங்க. அதான் இவ்வளவு கோபம் வந்தாலும் வாயால் பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் வார்த்தையை விடாத. கயல்விழி, ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க. அடிச்சாலும் என்னால் எங்கே போக முடியும்? போகிறதுக்கு எனக்கு ஏதாவது இடம் இருந்தால் தானே போக முடியும். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் நீயே தேடிக்கிட்ட வாழ்க்கை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கேயும் அடிக்க வரீங்க. என் வாழ்க்கையே நாசமா போச்சு என்று கண்களில் கண்ணீருடன் புலம்பியபடி அறைக்கு சென்று விட்டாள். மகேஷ் தன் தாய் தந்தையரின் முகத்தை பார்க்கவே சங்கடமாக தலை குனிந்தபடி சாரிப்பா என்று விட்டு வெளியே சென்று விட்டான். பெரியவர்கள் இருவருக்கும் என்ன கூறுவது என்றே தெரியவில்லை. எப்படி இருந்த தங்கள் குடும்பம் இப்படி ஆகிவிட்டதே என்ற கவலையோடு தங்களுக்குள்ளேயே உழன்று கொண்டிருந்தனர். மீராவும் மற்ற குடும்பத்தினர் அனைவரும் ஹாலில் அமர்ந்தபடி டிவி பார்த்து கொண்டிருக்க, யாழினி மட்டும் நிமிடத்திற்கு ஒரு முறை சாமி அறைக்கு செல்வதும் கைகூப்பி ஏதோ வேண்டுவதும் பிறகு வெளியே வருவதுமாக இருந்தாள். இதை கவனித்து கொண்டிருந்த ஆரணி, என்னம்மா இன்னைக்கு உங்க மருமக ரொம்ப பக்தி பரவசமாயிட்டா போல இருக்கு. நிமிஷத்துக்கு ஒரு தடவை சாமி கிட்ட போய் ஏதோ அப்ளிகேஷன் போட்டுட்டு வரா என்றாள் கிசுகிசுப்பாக. ஆரியன், நானும் கவனிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கேன். இப்போ என்ன பிளான் பண்றான்னு தெரியலையே. ஏற்கனவே அண்ணனை மாத்திட்டா, இப்போ வேற என்ன புது பிளான்னு தெரியலையே. வள்ளியம்மை பாட்டி, சும்மா இருங்க ரெண்டு பேரும். அங்க பாரு ஆரணி, எப்படி யாழினி சாமி கும்பிடுறா. நீயும் தான் இருக்கியே, கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா? நீயும் போய் கும்பிடலாம்ல. ஆரணி, பாட்டி, ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை கும்பிட்டா பரவாயில்ல. அவளை பாருங்க, இப்படி போறா அப்படி வரா, இப்படி போறா அப்படி வரா. இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் சாமி கும்பிட்டு நான் என்ன சன்னியாசியாவா போக போறேன்? அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவருக்கே நிறைய பேருடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இதில் நம்மளும் அவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் மற்றவங்க பிரச்சனையை அவர் எப்படி பார்ப்பார்? வள்ளி அம்மை, ஏதாவது சொன்னால் நல்லா வாய்க்கிழிய பேசு. மீரா, யாழினி இங்க வா. யாழினியை பார்த்த ஆரணி சிரிப்பை அடக்க பெரும் பாடுபட்டு போனாள். ஆரியன், ஆமா என்ன இது, நெத்தியில் கலர் கலராக பூசி வச்சிருக்க? யாழினி, சாமி கும்பிட்டு வரேன், பார்த்தா தெரியலையா? ஆரியன், சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு தெரியுது. எல்லா சாமியையும் சேர்த்து ஒரே நேரத்தில் கும்பிட்டு வர போல இருக்கு. அப்படி என்ன வேண்டுதல்? யாழினி, காலேஜ் போக போகிறேன்ல, அதான். வள்ளியம்மை பாட்டி, பாத்தி ஆரணி, நான் உன்கிட்ட அப்போவே சொன்னேன்ல, படிப்பு மேலே எந்த அளவுக்கு அக்கறை இருந்தா யாழினி இப்படி சாமி கும்பிடுறா. நீயும் தான் இருக்கியே, உனக்கும் தான் காலேஜ் திறக்க போகிறாங்க. எங்கேயாவது சாமி கும்பிட்டுட்டு வரியா? ஆரணி, இன்னும் 2 days இருக்கே யாழ் காலேஜ் திறக்க. இப்போவே ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க. ஃபஸ்ட் டே ப்ரே பண்ணிவிட்டு காலேஜ் போகலாம்ல. யாழினி, இப்போவே ப்ரே பண்ணாலாவது என்னுடைய வேண்டுதல் நிறைவேறதான்னு பார்க்கலாம்னு தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆரியன், அப்படி என்ன வேண்டுதல்? காலேஜ் சேர்வதுக்கு முன்னாடியே காலேஜ் ஃபஸ்ட்டு வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கியா? யாழினி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அண்ணன் எப்படியாவது மனசு மாறி காலேஜ் அட்மிஷன் வேணாம்னு சொல்லிடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். இவள் கூறியதை கேட்ட பாட்டியும் மீராவும் அதிர்ந்து பார்க்க ஆரியனும் ஆரணியும் வாய் விட்டு சிரித்தனர். ஆரணி வள்ளியம்மை பாட்டியிடம், பாத்தீங்களா பாட்டி, உங்கள் பேத்தி அக்கறையாக சாமி கும்பிட்டு இருக்கா என்றாள் நக்கலாக. மீரா, ஏன் யாழினி, உனக்கு காலேஜ் போக விருப்பம் இல்லையா? யாழினி, சேச்சே அப்படியெல்லாம் இல்லைத்த, நான் நல்லா தான் படிப்பேன்.
இருந்தாலும் காலேஜ் போகணும்னா எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. மீரா, இங்க வா, பக்கத்தில் வந்து உட்காரு என்று தன் அருகில் அமர வைத்தவர், என்ன பயம் உனக்கு? படிக்க தானே போற? யாழினி, அத்தை, காலேஜில் ரேகிங் எல்லாம் பண்ணுவாங்களாம். என் கூட ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ எல்லாம் நம்ம என்ன காலேஜ்க்கா படிக்க போகிறோம்னு விட்டுட்டேன். இப்போ காலேஜ் போகணும்னா பயமாக இருக்கு. மீரா, அதெல்லாம் கிடையாது யாழினி. பாரு, ஆரியன் கூட தான் காலேஜ் போகிறான். அவன் காலேஜில் ரேகிங் எல்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் ரேகிங் பண்ணக்கூடாதுன்னு எல்லா காலேஜ்லேயும் ரூல்ஸ் போட்டுட்டாங்க. அதனால் நீ பயப்பட தேவையில்லை. யாழினி, இருந்தாலும் எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல அத்தை. நான் உங்க கூட வீட்டிலேயே இருக்கேனே. அப்பொழுது அலுவலகத்தில் இருந்து அபிமன்யு வீட்டிற்குள் நுழைய யாழினியின் வார்த்தை அவனின் காதில் விழுந்தது. அபிமன்யுவை பார்த்த ஆரியன் வேண்டுமென்றே யாழினியிடம், உனக்கு தான் விருப்பம் இல்லையே யாழினி, அப்புறம் ஏன் காலேஜ் போற? பேசாமல் போகாமல் நின்னுடு. யாழினி, உங்க அண்ணன் விட மாட்டேங்கிறாரே, நான் என்ன பண்றது? காலேஜ் போய் தான் ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறார். ஆரியன், அப்போ நீ என் அண்ணாவுக்காக தான் காலேஜ் போறியா? உனக்கு விருப்பம் இல்லையா? யாழினி, ஆமா என்றாள் கவலையாக. ஆரியன், சரி சரி, அதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு கலர் கலரா நெற்றியில் பட்டையெல்லாம் போட்டிருக்கல்ல, கண்டிப்பா உன்னோட கோரிக்கையை கடவுள் நிறைவேற்றிடுவார், கவலைப்படாத. அபிமன்யுவை பார்த்த மொத்த குடும்பத்தினரும் அமைதியாக அமர்ந்திருக்க அபிமன்யு நேராக யாழினியிடம் வந்தவன், என்ன இது என்று அவளின் நெற்றியை கை காட்டினான். அபிமன்யுவிற்கும் உள்ளுக்குள் யாழினியின் தோற்றத்தை பார்த்து அடக்க முடியாமல் சிரிப்பு எழ அதை கட்டுப்படுத்த பெரும்பாடுபட்டு போனான். இருந்தும் அவனால் கட்டுப்படுத்த முடியாமல் சிரிப்பு பீறிட்டு கிளம்ப அவனும் சத்தமாக சிரித்து விட்டான். வெகு நாட்கள் கழித்து அபிமன்யு வாய்விட்டு சிரிக்கும் காட்சியை அந்த குடும்பத்தினர் பார்க்கின்றனர். அனைவருமே ஆச்சரியமாக அபிமன்யுவை பார்க்க யாழினிக்கு அபிமன்யு தன்னை கிண்டல் செய்வது போல் சிரிப்பதில் கோபம் எழுந்தது. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க என்றாள் கோபமாக. அபிமன்யு, என்னடி இது என்று அவளின் முகத்தை காட்டி மேலும் சிரிக்க, யாழினி, நான் சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் நீங்க சிரிச்சிங்கன்னா அப்புறம் தெய்வ குத்தமாயிடும். அபிமன்யு, இவ்வளவு பூசி வச்சிருக்கியே, அப்போ பெரிய வேண்டுதலா? யாழினி மனதிற்குள், இவங்கிட்ட போய் உளறிட்டோமே, நம்ம வேண்டுதலை சொன்னா அவ்வளவுதான் என்று நினைத்தவாறு, ரொம்ப பெருசாலாம் ஒண்ணுமில்ல, சும்மா சின்ன வேண்டுதல் தான் என்று சமாளித்தாள். யாழினியின் வேண்டுதல் நிறைவேறுமா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.